ஹாய் மக்களே, வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். விண்டருக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை. இந்த ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் வந்து தலையில் ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து காய வச்சுட்டுலாம் இருக்க தேவையில்லை. ரெடிமேடாக சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கருவேப்பிலை தான் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படும். இப்போ விண்டரில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பனிக்காலம் மழை காலம்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலலாம் வந்து ரொம்ப அசுனி பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூளில் தண்ணி விட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ அந்த கிருமியெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சமையலில் போகிறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தோலையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம பூண்டு தொலையும் சேர்த்திக்கணும். ஸோ 3யுமே போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டே இருக்க நல்லா வந்து உங்களுக்கு கருமையான ஒரு நிறம் வரும். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா கருகருன்னு மாறிடணும், அந்த அளவுக்கு வந்துடணும். நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா பாத்திரம் வீணாக போயிருங்க. அதனால் அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது இரும்பு சட்டி தான் வேணுங்கிறது கிடையாது. நார்மல் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் அடிகனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கருமையாக மாறிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறத விட இடி உரல் போட்டு நல்லா வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நல்லா தேய்ச்சி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த பொடி மாதிரி வந்துடும். ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நான் அதை எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிரும். இது நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து அதை வந்து ஆற வச்சு அப்புறம் நீங்கள் இடித்து நீங்கள் ஃபில்ட்ரு மட்டும் போட்டிங்கன்னா போதும். சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ 5 மினிட்ஸ் வேலை தான். ஸோ இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் தலையில் வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கிறது, அரை மணி நேரம் ஊற வைக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணி ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சட்டுன்னு வெளில கிளம்பிக்கலாங்க. இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு குளிக்கவோ எதுவுமே தேவையில்லை. தலையை வந்து டக்குன்னு காய வச்சுட்டு அப்படியே நீங்கள் தலை சீவிட்டு போனால் போதும். ஸோ ஓகே, நம்ம வந்து நல்லா வந்து வறுத்தாச்சு, நல்லா பிளாக் கலரில் மாறிடுச்சுங்க. இப்போ இடி விரலை வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா நல்லா பொடியாயிரும். பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு பொடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. மிக்சியில் போட்டிங்கன்னா அரைப்படாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லை சின்ன சின்ன கல் வச்சுருப்பீங்க இல்லையா, நல்லா நைஸ் கல், அந்த மாதிரி கல் நீங்கள் வரசனாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி எரிவுரில் வச்சு வரசனாலும் சரி. இப்போ நல்லா கலர் வந்து தெரியுது பார்த்தீங்களா, நல்லா பிளாக் கலரில் மாறி இருக்குது. ஸோ சூப்பரான பொடிங்க இது. இதை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவசரத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் தட்டில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நைஸாக வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லி தனியாக வச்சுப்பேன், எல்லாமே சேர்த்த மாட்டேன். இப்போ இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் தனியாக. இப்போ இதை போட்டு நம்ம நல்லா சளிச்சோம்னா நல்லா நைஸ் பொடியாக வருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிறது கிடையாது, நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். தேவைங்கிறப்ப போட்டு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் சேர்த்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் டை, கெமிக்கல் ஹேர் டைலாம் நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது நம்மளுக்கு கேன்சர் கூட வர வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பயம்லாம் நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி இயற்கையாக நம்ம பயன்படுத்துகிறப்போ நம்ம இந்த மாதிரி எந்த பயமும் பயப்பட வேண்டாங்க. டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ விளக்கெண்ணெய்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அதோடு இந்த பவுடர் சேர்த்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு போகிறப்போ உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது தான், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் கண்டினியூவாக இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வர உங்களோட நரைமுடி கூட கருப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிட்டு வர. ஸோ இது டெம்பரவரி மட்டும் கிடையாது, பர்மனெண்ட்டாக மாறணுன்னா நீங்கள் கண்டினியூவாக இந்த பவுடரை யூஸ் பண்ணிட்டு வர நல்லா உங்களுக்கு ஹேர் சேஞ்ச் ஆகுறது நல்லாவே தெரியும். அதாவது நரைமுடி, அதாவது வெள்ளை முடி வந்து கருமையாக மாறுறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது லாங் பர்பஸாக இருக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு அது வந்து நல்லா மாறும். நீங்கள் இதை போட்டுட்டு தலை குளிக்கலாம் வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இது கொஞ்சம் பனிக்காலம், குளிர்காலம் அப்படிங்கிறனால உங்களுக்கு தலையில் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் விளக்கெண்ணெய் வந்து இன்னும் பெஸ்ட்டு. உங்களுக்கு அந்த மை வந்து தலையில் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கூட நகராதுங்க, அப்படியே இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணுறப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெள்ளை முடி தெரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. ஆனால் விளக்கெண்ணெய் தடவுறப்போ சுத்தமாக வெள்ளை முடி வெளியில் தெரியவே தெரியாது. ஈஸியான ஃபார்மேட் அது. ஸோ ஆனால் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வந்து கோல்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து விளக்கெண்ணெய் சேராது இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி அம்ஜியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.